பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்கள் வில் உறுதியாய் நிற்கட்டும். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15:58. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. தேவ கிருபை பெற்றவர்களே, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். பிரசங்கி 11:4. எதையாவது சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு அல்லது சாக்குப்போக்கு கிடைக்காதா என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை வசனத்திலேயே விட்டுவிடுகிறார். செயல்படுகிற கிறிஸ்துவர்களே கர்த்தருக்கு பிரியம். அவருடைய கரம் இவர்களுக்குத்தான் துணையாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மீதியானியர்களுக்கு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டார்கள். கிதியோன் துணிந்து வயலில் போய் கோதுமையை போரடித்தான். இவனை தேடித்தான் கர்த்தர் சென்றார், தலைவனாக்கினார், மீதியானியர்களை முறியடிக்க வைத்தார். ஆம், சகல பிரயாசத்திற்கு பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நீதிமொழிகள் 14:23. இனி நான் இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே களத்தில் இறங்காமல் பேச்சு அளவிலேயே நின்று கொண்டிருப்பவர்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இவர்களைத்தான் எறும்பனிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதி வைத்துள்ளார். சரியா வருதோ தவறா வருதோ காரியத்தை செயலை செய்ய வேண்டும், களத்தில் இறங்க வேண்டும். தவறாக வந்தால் கற்றுக்கொள்வோம், சரியாக வந்தால் இன்னும் மறுபடியும் ஜெபித்து நின்று மேற்கொண்டு போவோம். ஒரு பெரிய தேவ மனிதரிடம் ஒரு மிஷினரி சென்று இப்படி கேட்டாராம், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது, இந்தியாவுக்கு செல்லலாமா அல்லது ஆப்பிரிக்காவுக்கா அல்லது தீவு பிரதேசங்களுக்கா என்று புரியவில்லை, நீங்கள் யோசனை சொல்லுங்கள் என்றாராம். அதற்கு அவர், ஏதாவது செய்யுங்கள் என்றாராம். உன்னை குறித்த தேவ சித்தம் இதுதான் என்று டைப் அடித்து கையெழுத்து போட்டு தேவன் நம் கையில் கொடுப்பதில்லை, செயல்படுவதிலே கண்டுகொள்ள சொல்கிறார். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்கிற நீங்கள் என்ன வயது உடையவரோ, இத்தனை வருடங்களாக நீங்கள் செய்து தோற்று வெற்றியடைந்து பல காரியங்களை கண்டு கொண்டிருந்திருப்பீர்கள். வேத வசனம்தான் மெய், இதன் அடிப்படையில் தான் காரியங்கள் வாய்க்கின்றன என்று கண்டு கொண்டீர்கள். இந்த அறிவு, அனுபவ அறிவு பொக்கிஷமாக கருதுங்கள். உதாரணமாக, இனி என் வேலையை நானே செய்வேன். ஒருத்தரிடம் நம்பி கொடுத்தல் தோற்று போய்விட்டீர்கள். இனி என் வேலையை நானே செய்வேன், ஒருவரை நம்பி கொடுக்க மாட்டேன். இனி மனிதர்களை நம்ப மாட்டேன், அவர்கள் மீது எனக்கு வருத்தம் ஒன்றில்லை. மனிதர்களை பிரியப்படுத்த மாட்டேன், முகஸ்துதி செய்ய மாட்டேன், ஆர்கியூ பண்ண மாட்டேன், எதிலும் ஒரு ஜாக்கிரதையோடு நடந்து கொள்வேன். தேவையில்லாமல் என் கருத்தை சொல்ல மாட்டேன், காசிப் பண்ண மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், அடிக்கடி ஒரு வீட்டுக்கு காரண காரியமில்லாமல் போக மாட்டேன். எனக்கு கொடுத்த வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பேன். சிறிதோ பெரிதோ அன்றன்றுள்ள வேலையை அன்றென்றே முடிப்பேன். கர்த்தர் தான் எனக்கு சகாயர், அவரையே நம்பி இருக்கிறேன். காணிக்கை தசம பாகத்தை முறையாக பயபக்தியோடு உற்சாகத்தோடு ஜெபத்தோடு செலுத்துவேன். சனிக்கிழமை என்றால் ஆயத்த நாள். ஞாயிறு ஆராதனை போகுவதற்கு சனிக்கிழமையை ஆயத்தம் செய்வேன். ஜெபித்து எதிர்பார்ப்போடு போவேன். நேரப்பட எழும்பி முதலில் ஆண்டவரை தேடுவேன். தேவ கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைப்பிடிப்பேன். வாயின் வார்த்தைகளில் கவனமாயிருப்பேன் என்று இன்னும் பல காரியங்களும் முடிவு எடுத்துள்ளீர்கள். இது யோசனையினால் சிந்தித்ததனால் எடுத்த முடிவு அல்லங்க. பட்ட பாடுகளினாலே, அடைந்த தோல்விகளினாலே, அடைந்த அவமானத்தினாலே, நஷ்டத்தினாலே எடுத்த உறுதிகள். இவைகள் தான் உங்களுடைய சொத்து, எதிர்கால அற்புத வாழ்விற்கு இன்வெஸ்ட்மெண்ட். இதை விட்டுவிடாதீர்கள். இது விட்டுவிடாதீர்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் நஷ்டம் அடைந்து கொண்டே போவதற்கு வாழ்க்கையான அவ்வளவு நீளமா? இல்லைங்க. தாவீது எடுத்த முடிவுகளில் உறுதியாயிருந்த முடிவில் ஒன்று, தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல் கை வைக்க மாட்டேன். ரூத் எடுத்த முடிவு, தேவனை பற்றி மாமி மூலம் கேள்விப்பட்டால் அவ்வளவுதான். இந்த தேவன், இந்த மக்கள், தேவ மக்கள், இந்த தேசம், இந்த ஊர் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக உறுதியாக முடிவெடுத்தாள். வந்தாள். தேவன் வெட்கப்படுத்தி விட்டாரா? யோசேப்பின் வில் நிமிர்ந்து நின்றது என்று வாசிக்கிறோம். அவருடைய உறுதியை வேதம் விளக்குகிறது. மக்களை இவ்வளவு விளக்கரையும் செலுத்தி கற்றுக்கொண்ட பாடத்தை, சத்தியத்தை எக்காரணம் கொண்டு விட்டுவிடாதீர்கள். தாவீது, யோசேப்பு, தானியேல் இவர்களின் உறுதியை கலைக்க எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தன.
இவற்றில் எல்லாவற்றிலும் அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். கர்த்தர் எங்கள் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்ற நிலையில் நின்றார்கள். கர்த்தரும் அவர்களை யாரும் அசைக்க முடியாதபடிக்கு, தொட முடியாதபடிக்கு உயர்ந்த சிறந்த நிலைக்கு உயர்த்தி எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உண்டு என்பதை நிரூபித்து காட்டினார். அப்படி நீங்கள் எடுத்த முடிவிலே உறுதியாயிருங்கள். தேவ கிருபை உங்களுக்கு உதவும். விழுந்தது போதும், அடிபட்டது போதும். வசனத்தின்படி உங்களது வாழ்வை அலைன் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். மேன்மையடைந்த உங்களை கீழே இழுத்து தள்ள ஒருவராலும் முடியாது. உங்கள் வில் உறுதியாய் நிற்கட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, வசனத்தை படிப்பதனாலோ மனப்பாடம் பண்ணினதாலோ கிடைத்த தீர்மானங்கள் அல்ல, வேதத்தின் சாட்சிகள் மூலம் அடைந்த தோல்விகள், சிக்ஷைகள் மூலம் கிடைத்த பொக்கிஷங்களை இழந்து விடாமல் முடிவு பரியந்தம் உண்மையிலே நிலை நிற்க பலன் தாரும், கிருபை தாரும் தகப்பனே. இயேசுவே நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.